இந்திய குடியரசுக் கட்சியின் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். சென்னை எழும்பூர் ஈஷா மையத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாநில துணைத் தலைவர் என் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை மாநில துணைத் தலைவர் டி இருதயநாதன், வரவேற்புரை மாநில செயற்குழு உறுப்பினர் டி தினேஷ்குமார், வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை மாநில தலைவர் தமிழ்நாடு முன்னாள் சபாநாயகர் டாக்டர் சே.கு. தமிழரசன், நன்றி உரை எல். தினேஷ்குமார், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் லயன் டாக்டர் ஆர். கமல்ராஜ் மற்றும் கே. மங்காப்பிள்ளை, சி. எஸ். கௌரிசங்கர், பி. தன்ராஜ், எம். மோகன், எம். பிரபு, எம். பி. சுகுமார், எஸ். லாரன்ஸ், எஸ். மலையராஜன், வி. மாரியப்பன், ஜி. துர்வாசன், வண்ணை என். குமார், எஸ். ஆர். சரவணன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் வகுத்த சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகிய உயரிய கொள்கைகளை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் கட்சியின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் எனது உழைப்பை அர்ப்பணிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பதவியை அதிகாரமாக எண்ணாமல் மக்களின் சேவகனாக என்று சமூக தீமைகளுக்கு எதிராகவும் நலிந்த பிரிவினர் முன்னேற்றத்திற்காகவும் நேர்மையுடன் செயலாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு இடையில் டாக்டர் சே.கு. தமிழரசன் செய்தியாளரை சந்தித்தார். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் இந்த தருணத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் என்னோடு என்னுடைய துணைத் தலைவர் ரமேஷ்குமார், மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர் இருதயநாதன், பொருளாளர் கௌரிசங்கர், அமைப்பு செயலாளர் வந்தை மோகன், தொழிற்சங்க பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் மலைராஜன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தூர்வாசன் உள்ளிட்ட எங்களுடைய எங்களுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான வந்தை எம். கோவிந்தராசன் உள்ளிட்ட எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் குழுமியிருக்கிறார்கள். வழக்கம் போல் ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுடைய நிர்வாக சீரமைப்பை இயக்கத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய குடியரசுக் கட்சி 70 ஆண்டு கால வரலாறு படைத்த ஒரு தேசிய கட்சி. எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவிலே 70 ஆண்டு காலம் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறது என்றால் அது இந்திய குடியரசுக் கட்சியை தவிர வேறு கட்சியை சொல்ல முடியாது. ஏனென்றால் மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்ததாக இருக்கும். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்த தலைவர்களாக இருப்பார்கள். பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு குறை கிடையாது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி 70 ஆண்டு கால வரலாறு படைத்தது. அந்த வகையிலே 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் தொடர்ந்து மறுசீரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வடசென்னை பகுதியினுடைய மறுசீரமைப்பு செய்து புதிய மாவட்ட தலைவராக வழக்கறிஞர் கே. தினேஷ்குமார் அவர்களை நியமித்திருக்கிறோம். செயலாளராக ஏற்கனவே செயலாளராக செயல்பட்டு வந்த அருமை சகோதரர் பசூல் அவர்களை நியமித்திருக்கிறோம். பொருளாளராக கே. தர்மா அவர்களை நியமித்திருக்கிறோம். இதோடு சேர்ந்து எம். பிரகாஷ் துணைத் தலைவராகவும், ஆர். எஸ். சரவணன் துணைத் தலைவராகவும்,
வியாசை ராஜன் அமைப்பு செயலாளராகவும், ஜே சாம்சன் துணை செயலாளராகவும், தென்னடிகன், வெங்கடேசன், கோதண்டன் ஆகிய இவர்களெல்லாம், எம்எஸ் ராஜன், தீபன், பார்வதி இவர்களெல்லாம் தொழிற்சங்கத்தில் அமைப்பில் துணை செயலாளர்களாக செயல்படுகிறார்கள். பெரம்பூர் பகுதியிலே மட்டும் எம்எஸ் காஜா தலைவராகவும், பி நூர்தீன் பாஷா செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக மாநில இளைஞரணியை மீண்டும் கட்டமைப்பதற்கு அமைப்பாளர்களாக வழக்கறிஞர் தினேஷ்குமார், வழக்கறிஞர் சரண்ராஜ் ஆகிய இருவரும் அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில செயற்குழு உறுப்பினராக வண்ணைக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநில தொழிற்சங்க துணை செயலாளராக திரு ஆர் கமல்ராஜ், சகோதரர் கமல்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது எங்களுடைய நியமனங்கள். இனி இப்போ இவ்வளவு 70 ஆண்டு பெருமை படைத்த ஒரு கட்சின்னு சொன்னேன். இந்த கட்சியை உருவாக்கியவர் மட்டுமல்ல, இந்தியாவிலே 75 ஆண்டு கால ஜனநாயகம் நீடித்து நிற்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர், தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர், அதற்கு பங்களித்தவர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய திருவுருவ சிலையை சேலம் கெங்கவெளி பகுதியில் இருக்கிற ஒதியத்தூரில் அமைப்பதற்கு முடியாமல் அதற்காக போராடியவர்கள் 15 பேர் இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள். 15க்கு மேற்பட்டவர்களுக்கும் வழக்கு பதிவுப்பட்டிருக்கிறது. 15 பேர் சிறையில் இருக்காங்க. இன்னமும் பலர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் அவர்கள் வசிக்க முடியவில்லை, அவ்வளோதான். இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை எழுதி தந்தவர், 75 ஆண்டு கால இந்திய அரசியல் சட்ட நீடிப்புக்கு அடித்தளம் வகுத்தவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை எழுதி தந்தவர், உலகத்திலேயே இல்லாத ஒரு ஜனநாயகத்துக்கு தனிமனித ஜனநாயகம் இந்தியாவில் இருப்பதுக்கு என்ன பேருன்னா தனிமனித ஜனநாயகம். ஒரு தனி மனிதன், அது அங்கண்ணனாக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடலாம். உலகத்தில் வேறு அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலேயோ வேறு எந்த ஜனநாயக நாட்டிலையும் ஒரு தனி மனிதன், ஒரு வாக்காளர் குடியரசுத் தலைவர் பதவி போட்டியிட முடியாது, அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு வாக்காளனுக்கு கூட அந்த உரிமை உண்டு. அந்த உரிமையை பெற்றுத்தந்த ஒரு மாமனிதனுக்கு ஏற்கனவே நாங்கள் பல ஆண்டு காலம் வலியுறுத்துவதைப் போல அவருடைய திருவுருவ சிலைகள் இதை கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரியிலிருந்து எந்த மாநிலத்திலும் இப்படி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அவருடைய சிலைகளை கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பூட்டு போட்டு பல பகுதிகளில் சாவியே காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. சாவி கூட காவல் நிலையத்தில் இருக்கும். அவருக்கு ஒரு மாலை போடணும், ஏதோ ஒரு மாணவனுக்கு தேர்ச்சியில் வெற்றி பெற்றான், ஒரு மாலை அணிவிக்கணும், ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிது, ஒரு திருமணம் நடந்தது, போனோன்னா திறக்க முடியாது. அந்த நிலை ஏற்கனவே இருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ என்ன குறை? கால் மேலே கால் போட்டு அந்த சிலை அமைஞ்சிருக்கு. கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு சிலை இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? யாருக்கும் அந்த மாதிரி சிலையே இல்லையா? அதில் யாருக்கு என்ன என்ன யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன இழிவு, யாருக்கு என்ன அதில் பிரச்சனை? ஏன் அதை மறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க? அமெரிக்க அதிபர் அடிமை மக்களுக்காக போராடிய ஆபிரகாம் லிங்கனுடைய சிலை அமெரிக்காவில் லிங்கன் எஸ்டேட், இங்கே நம்ம சதுக்கன்னு சொல்கிற மாதிரி லிங்கன் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட்டில் வச்சு எந்த மாதிரி ஆபிரகாம் லிங்கன் சிலை இருக்குன்னு போய் பார்க்கட்டும்.
ஆபிரகாம் லிங்கனை போல ஒரு சிலை இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த கிராமத்து இளைஞர்கள் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அது திறந்தது கூட யார் திறந்தாங்கன்னே தெரியாது. ஏற்கனவே அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து தகரம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. காவல்துறை தகரம் போட்டு அடைச்சி வச்சுருக்கு. தகரத்து மேலே யாரோ போய் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுற போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பிக்கிறப்ப வந்ததா இல்லை தகரம் எடுத்து எறியப்பட்டதா யாருக்கு தெரியும்? விசாரணை பண்ணிட்டோம். இந்த நிலை இருக்கிறது என்றால் தாவேகா, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தாவேகா தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக பாபாசாஹேப் அம்பேத்கரை தேர்தல் நேரத்தில் சொன்னது. 4 பேர் சொன்னாங்க. யார் யார்? பாபாசாஹேப் அம்பேத்கரை கூட அஞ்சலி அம்மாவை கூட சொன்னாங்க. 4 பேர் சொன்னாங்களே. இந்த 4 பேரில் பாபாசாஹேப் அம்பேத்கர் தானே நீங்கள் சொன்னீங்க, முதல்ல சொன்னீங்க. அவர் புத்தகத்தை கூட வெளியிட்டீங்க. கூப்பிட்டு வந்து யாரை கூப்பிட்டு வந்து வெளியிட்டீங்க? பாபாசாஹேப் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்ட ஆனந்த் தென்குடவை அழைத்து வந்து நம்முடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய தாவேகா தலைவர் வெளியிட்டாரா இல்லையா? தேர்தலுக்கு முன்னால் அவருடைய குடும்பத்தினுடைய அவருடைய பேத்தியை திருமணம் செஞ்சுட்டு ஆனந்த் டெல்முடியாவை அருமை நண்பர் ஆனந்த் டெல்முடியாவை கூப்பிட்டு வந்து திறந்தாங்க. இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ இது குறித்து ஏன் மௌனமாக இருக்கீங்க? முதலமைச்சர் ஏதாவது ஒரு கருத்தாக சொல்லணும். இல்லை தப்பு நடந்திருக்கு, இல்லை உரிய நடவடிக்கை எடுப்போம், இல்லை காவல்துறை செஞ்சு தப்பு, இதான் சொல்லணும். இல்லை காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால முதலமைச்சர் மௌனம் ஏன் மௌனம் காக்கிறார்? ஏதாவது இதில் கருத்து சொல்லணும். அதே மாதிரி இந்த சமூக நீதித்துறை அப்படின்னு ஆதிராவிட நலத்துறை பேரை மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றணும்? யார் கேட்டாங்க? யார் போராடினாங்க? யார் சிறைக்கு போனாங்க? எத்தனை பேர் மனு கொடுத்தாங்க? ஆதிராவிட நலத்துறையை பேர் மாற்றணும், சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றணும்னு எத்தனை பேர் உங்ககிட்ட மனுவாது கொடுத்தாங்க? நீங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்தில் எவ்வளோ பேர் மனு கொடுத்தாங்க? ஏன் மாற்றணும்? எதுக்காக? அப்போ திராவிடர் என்றது வரலாற்றில் எடுத்துருவீங்களா? திராவிடர் என்ற பேரையே வரலாற்றில் இங்கே எடுத்துருவீங்களா? எடுக்க முடியுமா? ஆதி திராவிடர் என்ற பேரை ஏன் எடுக்கிறீங்க? என்ன காரணம்? எதுக்காக எடுக்கிறீங்க இந்த துறைக்கான பேரை? எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போலன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த செய்தி ஊடகத்துறையில் இருக்கிறவங்க வழியாக முதலமைச்சருக்கு தகவல் போட்டோம். நான் சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தபோது என்ன பேர் வைக்கலான்னு அவர் கைப்பட எழுதினார். அதிகாரி விட்டு கூட எழுதலை. அவர் கைப்பட தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மக்களுக்கான இந்த துறைக்கு ஆதி திராவிட நலத்துறை என்றதான் பெயர் வைக்க வேண்டும் கைப்பட எழுதினாரு. இதை நான் சொல்லலை, வெறுமனே சொல்லலை. வேண்டும்னா அந்த ஃபைல் இன்னும் இருக்கும், செக்ரட்டரியேட்டில் போயிருக்காது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் வசதியோட எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. 100 ஆண்டு காலத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்து பாருங்க. முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்தபோது என்ன ஃபைல் எழுதினாருன்னு கைப்பட. ஏன்னா இது அன்றைய அமைச்சருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். கைப்பட எழுது சர்ச்சை வந்து இதே மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்து பேர் மாற்றணும்னு எழுதியிருக்காரே. இப்போ என்ன அவசரம்? ஏன் இந்த பேர் மாற்றணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.